ஒரு காட்டுல 2 விறகு வெட்டிங்க மரம் வெட்டுறதுக்காக போறாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 மரமாவது வெட்டிடுறாரு. இன்னொருத்தரால அவ்வளவு மரங்களை வெட்ட முடியல. நீ எப்படிப்பா இவ்வளவு மரத்தை வெட்டுற? நான் ஓய்வு இல்லாம உழைக்கிறேன், ஆனாலும் கூட என்னால இவ்வளவு வெட்ட முடியலையேன்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஓய்வு எடுத்து எடுத்து தான்ப்பா மரம் வெட்டுவேன். ஒரேதான் வெட்ட மாட்டேன். கொஞ்ச நேரம் மரம் வெட்டுவேன், அப்புறம் ஓய்வு எடுப்பேன், அப்புறம் வெட்டுவேன். அப்படியா அப்படின்னு கேட்டு இவரும் மறுநாள் ஓய்வெடுத்து 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 வெட்டுறாரு. அப்படி 20 மரத்துக்கு மேல வெட்ட முடியல. ஆச்சரியமா கேட்கிறாரு, நானும் உன்னைய மாதிரி ஓய்வெடுத்து தான்ப்பா வெட்டுறேன், ஆனாலும் கூட என்னால வெட்ட முடியலேன்னு அவரை உன்னிப்பா கவனிக்கிறாரு. சார், அவர் ஓய்வு எடுக்கும் போது இந்த கோடாரிய கூர்மை தீட்டிக்கிட்டே ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வெடுப்பது என்பது வேலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, அடுத்த வேலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுன்னு அந்த விறகு வெட்டி காட்டுவதாக தன்னுடைய கோடாரிய கூர்மை தீட்டிட்டு அங்க உட்கார்ந்திருக்காரு. இப்பொழுதுதான் இவருக்கு தோன்றுகிறது, நாம் எவ்வளவு தூரம் கடினமாக உழைக்கிறோம் என்பதை விட நம் கோடாரியை எத்தனை முறை கூர்த்தீட்டி இருக்கிறோம் என்பது